மகனாக பிறந்தார். இவருடைய பெயர் காட்டப்பட்டது. இவர் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள புலிகளை கொன்று விளையாடுவதில் இவருக்கு மிகவும் விருப்பம் உண்டு. அது மட்டுமல்லாமல் புலிகளுடைய தோள்களையும் நகங்களையும் அறிவதால் இவருக்கு புலிதேவன் என்று பெயர் வந்தது. அது நாளடைவில் காட்டப்பட்ட புலிதேவன் என்று மாறியது. இவர் 12ஆம் வயதிலே கல்வியோட்டம், சிலம்பம், மல்யுத்தம், குதிரையேற்றம், வார்வீச்சு, வில்வித்தை, யானையேற்றம் என பல வீர வித்தைகளில் தேர்ச்சி பெற்றவர். 1726ஆம் ஆண்டு இவருக்கு பட்டம் சூட்டப்பட்டது. ஆழியார் பாலியக்காரராக இருந்தார். பொதுவாகவே அந்த காலத்தில் பாலியக்காரர்களாக கள்ளர், மறவர், வடுகா என சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்தனர். அதில் பூலிதேவன் செம்மநாட்டு மரவர்க்கத்தை சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது. பாலியக்காரராக மாறியதால் பூலிதேவனுக்கு திருமணம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தனர். அவருக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தவர் அவருடைய மாமன் மகள் கயல்கண்ணி என்னும் லட்சுமி நாச்சியார். கயல்கண்ணியின் சகோதரர் சவுனதேவரும் பூலிதேவரும் இணை பிரியா நண்பர்கள். பூலிதேவருக்கு கோமதி முத்து தலவாச்சி, சித்திரபுத்திர தேவன் மற்றும் சிவஞான பாண்டியன் என 3 குழந்தைகள் பிறந்தனர். இதற்கு இடையில் தான் அவருடைய வீரம் செறிந்த வாழ்க்கை வரலாறு தொடங்கியன. ஆங்கிலேயரான ராபர்ட் லே என்பவர் தென்னாட்டு பாலியக்காரர்கள் அனைவரும் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் பூலிதேவர் ராபர்ட் லேவை சந்திக்க மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அவரை எதிர்த்து கடுமையாக போரில் வெற்றி பெற்றார். அதற்கடுத்து 1755ஆம் ஆண்டு கர்னல் க்ரோவ் என்பவர் பூலிதேவரிடம் வரி கேட்டிருந்தார். பொதுவாகவே அந்த காலத்தில் வரிக்கு பதிலாக நெல்லு கொடுப்பது வழக்கமான ஒரு விஷயம். அந்த நெல்லை தான் ஆங்கிலேயர்கள் கேட்டிருந்தனர். அப்போது வெகுண்டு எழுந்த பூலிதேவர், நீ வரி என்று கேட்டால் ஒரு நெல் மணி கூட தர முடியாது என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் அவரை எதிர்த்து கடுமையாக போரில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு பெண்ணையிலும் வெளியேறு என்று உறக்க கூறினார். அதனால்தான் நெற்கட்டான் செப்பல் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் நெற்கட்டான் செப்பல் பாலியக்காரராக பூலிதேவர் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்போது அந்த நெற்கட்டான் செப்பல் தான் மருவி நெற்கட்டும் செப்பல் என்ற பெயரில் தென்காசி மாவட்டம் அருகில் சங்கரன் கோவில் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. இப்படி ஆங்கிலேயர் கட்டங்காத பூலிதேவரை எதிர்த்து நினைத்த ஆங்கிலேயர்கள் பூலிதேவரிடம் பல முறை போரில் மூக்குடந்து போனனர். அப்போதும் ஆங்கிலேயர்கள் விடவில்லை. பூலிதேவரை குறிவைத்து தாக்கினர். ஆங்கிலேயரின் படைவலிமும் ஆயுதவலிமும் இருந்த பூலிதேவர் அதற்கடுத்து கொல்லம் கொண்டார், சேத்தூர், வடக்கரை, தலைவன் கோட்டை பாலியக்காரர்களை தன்னோடு சேர்த்துக் கொண்டு ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தனர். இனி தாக்கவே முடியாது என்னும் அளவிற்கு பூலிதேவரின் புகழ் உச்சத்தை சென்றது. 1761ஆம் ஆண்டு மார்ச் 21 முதல் மே 16 வரை போர் நீடித்தன. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் போர் நீடித்தன. இறுதியில் பூலிதேவனின் வாசுதேவன் என்னும் தாயார், நெற்கட்டான் செப்பல் இவையெல்லாம் யூசுப் கானால் கைப்பற்றப்பட்டன. அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. அதன் பின்னர் பூலிதேவரை ஆங்கிலேயர்கள் கைது செய்தனர். கைது செய்து பாளையங்கோட்டைக்கு கொண்டு செல்லும் வழியில் பூலிதேவர் இணைவழி வழிபட வேண்டும் என்று கூறியதாகவும்